ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.16. கொஷின் பாருங்க. என்ன கேட்டாங்க, தடையலில் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக HB = 2.47b கூட்டல் 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு B ஆனது தொடை எலும்பின் நீளமாகும். இந்த B தொடை எலும்பின் நீளம்னு சொல்கிறாங்க. அப்போது 3 கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பாருங்க. அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹெச் ஆனது ஒன்றுக்கொன்றானதா என சரி பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரி பார்க்கன்னா நம்ம இங்கே பாருங்கள் பி மட்டும் கொடுத்துக்கிறாங்களா, நம்ம B1 B2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. ஹெச் B = 2.47b கூட்டல் 54.10. அப்போது நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, HB1 = HB2 என கருதுக. அப்போது therefore HB1னா B1ன்னு இந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும் இருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதுங்க. பாருங்கள், 2.47b1 கூட்டல் 54.10 = இதுவும் 2.47b2, இது B2 தானே, அதனால் B2 கூட்டல் 54.10. பாருங்கள், இது கூட்டலாக இருக்குது, இந்த சைடு கழித்தலாம் மாறும். அப்போது 2.47b1 கூட்டல் 54.10, இது வந்துச்சுன்னா கழித்தல் 54.10 = 2.47b2. அப்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா, 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 2.47b1 = 2.47b2. பாருங்கள், இது இந்த நம்பர் இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா, இது B2 அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 2.47b1 வகுத்தல் 2.47 = B2. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ B1 மீறதுங்களா, அப்போ B1 = B2. அப்போ B1ம் B2 ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க. எனவே HB1 = HB2 எனில் என்ன கண்டுபிடிச்சோம், B1 = B2. ஆகையால் இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகும். ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. நீளம்னா இந்த B தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த நம்பரை 50 சென்டிமீட்டர் பிரதிவிட்டு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது தொடை எலும்பின் நீளம் B தானே. அப்போ B = எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அந்த நபரின் உயரம்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போது H = B எவ்வளோ, 50 = 2.47. அது B பெருக்கல்ல தானே இருக்குது, அதனால் நம்ம பெருக்கல் 50 கூட்டல் 54.10. பாருங்கள், இது பெருக்குனிங்கன்னா 2.47 பெருக்கல் 50, 0 பெருக்குனா 0 தான் வரும். 7 5 35, 5 மீதி 3, 4 5 20, 20ஓட 3 குனிங்கன்னா 23, மீதி 2, 2 5 10, 10 12. அப்போ 2 ஸ்தானம் இருக்குன்னா இங்கே 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ பாருங்கள், 0 5 3 2 1, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 50ன்னு வரும். அப்போது 123.50 கூட்டல் 54.10. அப்போ இது ரெண்டும் நீங்கள் கூட்டினீங்கன்னா பாருங்கள், 123.50, இது 54.10னா 06771. அப்போது 177.60 வருது. அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு கடைசியாக 0 இருக்கிறதுனால அது போட தேவையில்லை. அப்போ என்ன ஆன்சர் வருது, 177.6 சென்டிமீட்டர். அப்போ அந்த நபரின் உயரம் பாருங்கள்,
77.6 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் 3வது கொஷின். நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. அப்போ நபரின் உயரம் கொடுத்துக்கிறாங்கன்னா அப்போ இது ஹெச்பின்னு ஹெச்ஆஃபியோட உயரம், நபரின் உயரம் இது. அப்போ இது எடுத்து எழுதுங்க பாருங்கள். நபரின் உயரம் இது என்னது? ஹெச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 147.96. தொடை எலும்பின் நீளம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் தொடை எலும்பின் நீளம் அப்படின்னா ஹெச்பி ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும்ல, கொஷினில் கேட்டிருந்தாங்களே. அப்போது 147.96 இஸ் ஈக்குவல் டு 2.47 பி கூட்டல் 54.10. அப்போ இது 54.10 இங்கே கூட்டலில் இருக்குதுங்க. இந்த சைடு வந்து கழித்தலாக மாறிடுமா? அப்போ 147.96 கழித்தல் 54.10 இஸ் ஈக்குவல் டு 2.47 பி. அப்போ 147லேருந்து 54 கழிச்சிங்கன்னா பாருங்கள், 147.96 54.10 கழிச்சிங்கன்னா 6ல் 0 போச்சுன்னா 6, 9ல் 1 போச்சுன்னா 8, 7ல் 4 போச்சுன்னா 3, 4ல் 5 போகாது கடன் 14, 14ல் 5 போச்சுன்னா 9. அப்போ 93.86. அப்போது 93.86 இஸ் ஈக்குவல் டு 2.47 பி. அப்போ இது பெருக்கல்ல இருக்குதுங்க. இந்த நம்பர் இங்கே வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ 93.86 வகுத்தல் 2.47 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது இது 2.47ஆல் இந்த நம்பர் நீங்கள் வகுத்திங்கன்னா 38 முறை வரும். அப்போது 38 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது தொடை எலும்பின் நீளம் பார்த்திங்கன்னா 38 சென்டிமீட்டர். அப்போது கடைசி என்ன எழுதணும்னா தேர்ஃபோர் தொடை எலும்பின் நீளமானது 38 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது எடுத்துக்காட்டு 1.16 இருந்தது. 3 கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா?